வாழ்வின் விளக்கு சிறுகதை. ஆசிரியர் அனுத்தம் அவர்கள். என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டுவிட்டு குருசாமி மனைவியை பார்த்தார். அவர் முகத்தில் கெஞ்சும் பாவனையோ அல்லது மிரட்டும் முறையோ தென்படவில்லை. ஒரு விஷயத்தை தீர ஆலோசனை செய்துவிட்டு முடிவை எதிர்நோக்கும் குறிக்கோள் ஒன்றுதான் புலப்பட்டது. நான் கேட்டதற்கு பதிலே வரவில்லையே பானு என்று மீண்டும் கேட்டார் குருசாமி. 20 ஆண்டுகள் முற்றிவிட்ட விஷயம் 20 நிமிஷங்களில் தீர்த்து விடலாம் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அவள் லேசாக சிரித்தாள். இப்பொழுதுதான் ஒரு நிழல், ஒரு சாயை குருசாமியின் முகத்தை மூட எத்தனித்தது. அதை கண்டதும் காண விரும்பாதது போல முகத்தை திருப்பி கொண்டாள் பானுமதி. நான் தீர ஆற அமர யோசித்துத்தான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். அதனால்தான் நான் உன்னை அழைக்க வந்தேன். உங்கள் முடிவினால் உங்களுக்கோ உங்கள் இரண்டாம் மனைவிக்கோ எனக்கோ அல்லது நம் குழந்தைகளுக்கோ நிம்மதி இருக்கும் என்று எண்ணுகிறீர்களா? அது வீண் பிரமை. அப்படி உங்களுக்கு உண்மையிலே மனதுக்கு தெம்பு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு தினை அளவேனும் இருக்குமாயின் உங்களுடன் வர நான் தயங்கவே மாட்டேன். உண்மையாகவா பானு என்று கேட்கும்போது குருசாமியின் குரலிலே ஒரு புத்துயிர் பளிச்சிட்டது. ஆர்வம் மிகுந்த பார்வையுடன் அவள் அருகில் போய் நின்றார். பானுமதி தியானம் செய்வது போல இரு கண்களையும் இறுக மூடிக்கொண்டு தலையை கவிழ்த்து கொண்டாள். நீ கூறுவது உண்மையானால் உனக்கு என் மீது அன்பு குறையவில்லை பானு. நாம் மீண்டும் ஒன்றாக வாழ இயலும் என்பதற்கு வேறு என்ன வேண்டும்? வாழ முடியாது என்பதற்கு வேறு என்ன வேண்டும் என்று கேளுங்கள், சற்று பொருத்தமாக இருக்கும் என்று கூறினாள் பானு. நீ சொல்லுவதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். உண்மையை காண மறுப்பதில் யாருக்கு என்ன பயன் சொல்லுங்கள்? பானுமதியின் குரலில் திடம் குறைய ஆரம்பித்து விட்டது. கெஞ்சுவது போல இருந்தது அது. திடீரென்று இத்தனை நாட்கள் இல்லாமல் இப்பொழுது ஏன் இந்த தீர்மானம் என்று கேட்கும் போதே வேதனையில் அவள் நெஞ்சம் விண்டு விடுமோ என்று தோன்றியது. இதை திடீர் தீர்மானம் என்றா சொல்லுகிறாய்? உன் இருதயத்தை தொட்டுப்பாரு. நான் என்றைக்குமே உன்னை விட்டு பிரிந்து இருக்க விரும்பவே இல்லை. நீதான். நான் தவறு செய்ததாகவே இருக்கட்டும். பெண்ணின் மனம் உங்களுக்கு தெரிய வழி இல்லை. நீ பெரிய தியாகி பானு, சந்தேகமே இல்லை. சீதாவை உன் தங்கை போல பாவித்து அவளுக்காக உன் இன்பத்தை தியாகம் செய்துவிட்டாய். மறுபடியும் நீதான். சரி. என்ன சொன்னாய்? சரி என்ற சொல் உன் வாயினின்று வந்ததா? முன்பு 20 வருடங்களுக்கு முன் ஒரு முறை உங்களுக்காக அங்கே வந்து இருக்க சம்மதித்தேன். அன்று அவளுக்கும் குழந்தை இல்லை, எனக்கும் இல்லை. இன்று விஷயமே வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்காக நான் மீண்டும் ஒரு முறை இணங்க விரும்புகிறேன் என்றாள் பானுமதி. எப்பொழுது வர முடியும்? ரவியிடம் சொல்லிக்கொள்ள வேண்டுமா? பானுமதி சிரித்தாள். பிறகு மெதுவாக, வேண்டாமா என்று கேட்டாள். குருசாமி தம் தவறை உணர்ந்து மீண்டும் சங்கடப்பட்டார். நீங்கள் போங்கள். ரவியும் அவன் மனைவியும் சினிமாவிலிருந்து வரட்டும். வந்தவுடன் சொல்லிவிட்டு வருகிறேன். எப்பொழுது? நாளைக்கு மறுநாள் காலை ரயிலில் அங்கு இருப்பேன். நானும் ரயில் அடியில் உனக்காக காத்து கொண்டு இருப்பேன். குருசாமி போய்விட்டார். பானுமதி தன் மேஜை அடியில் அமர்ந்து தலையை கெட்டியாக பிடித்து கொண்டாள். நெற்றி பொட்டு தெரித்து விடுமோ என்றுதான் அவள் அஞ்சினாள். அவள் நரம்புகள் துடிக்கும். ஒவ்வொரு சம்மட்டி அடிக்கும் நினைவு பொறிகள் பளிச்சிட்டன. குருசாமி பானுமதியின் அத்தை மகன்தான். அவர்கள் இருவரும் சிறு பிராயம் முதல் பழகி மணந்து இன்ப வாழ்க்கை நடத்தியவர்களே ஆயினும் விதி என்பது எப்படியோ தன் மாய கரங்களினால் விசித்திர வலை விரித்து அவர்களை சிக்க வைத்து வேடிக்கை பார்த்துவிட்டது. மனமாகி 5-6 வருடங்கள் மக்கட்பேறு இல்லாமலே இருந்தது. அவன் தகப்பனுடன் பிறந்தவர்களுக்கும் ஒரு ஆண் குழந்தை இருக்கவில்லை. குருசாமியையே நம்பிக்கொண்டு இருந்தது அந்த குடியின் வளர்ச்சி. பெரியவர்கள் கூடி கூடி பேசினார்கள். மணி மந்திர ஔஷதங்களெல்லாம் கையாளப்பட்டன. யாரோ ஒரு ஜோசியன் பானுமதிக்கு புத்திர பேரே கிடையாது என்று கூறிவிட்டான். அந்த ஒரு சொல் நன்றாகவே ஊன்றிவிட்டது. குருசாமிக்கு வேறு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைப்பது என்று தீர்மானமாகிவிட்டது. இதை கேள்வியுற்று பானுமதியின் தகப்பனார்
தங்கையிடமும் தங்கை புருஷனிடமும் மனஸ்தாபம் கொண்டார். ஆயினும் ஒன்றும் பலனளிக்கவில்லை. பானுமதி பிறந்தகம் வந்த சமயம் குருசாமி சீதாவுக்கு தாலியை கட்டிவிட்டார். ஆனால் பானுமதியை மறக்கவோ அவள் இல்லாமல் இருக்கவோ முடியாமல் தவித்தார் அவர். பிறகு அவருடைய பிடிவாதத்தை கண்டு பெற்றோர் அவளையும் அழைத்து வந்து வைத்துக்கொள்ள அனுமதி தந்தார்கள். பானுமதியும் சீதாவும் ஒரே வீட்டில் வாழ்ந்தார்கள். அவர்கள் இருவர் மனதிலும் என்ன இருந்து இருக்குமோ யாருக்குமே தெரியாது. இருவரும் எப்பொழுதும் புன்சிரிப்பு வாடாமல் ஒருவித மன உளைச்சலையும் வெளிக்காட்டாமல் வாழ்ந்தனர். பெரியவர்கள் செய்கையை கடவுளே பாராட்டியது போல சீதா வந்து சில மாதங்களுக்குள் கருவுற்றாள். அந்த வீட்டில் அது ஒரு மகா உற்சவம் போல கொண்டாடப்பட்டது. குழந்தையும் ஆண் குழந்தையாக பிறந்ததும் வீட்டில் மகிழ்ச்சி கோலாகலத்துக்கு அளவே இல்லை. இப்பொழுது அந்த சமயத்தை நினைத்து பார்க்கும் பொழுது கூட பானுமதிக்கு வேதனை விடவே இல்லை. ஒரு பெருமூச்சு உள்ளத்தில் இருந்து எழுந்தது. அதுவரையிலும் ஒரு தினுசாக மனதை பக்குவப்படுத்தி கொண்டு இருந்த பானுமதியின் மனம் பாகம் கெட ஆரம்பித்தது. சின்ன வயது முதல் அன்பு பூண்டு மணந்து கொண்ட தன் அத்தானுக்கும் தனக்கும் பரிசுத்தமான காதலின் அடையாளமாக ஒரு குழந்தை இல்லாமல் போய்விட்டதே என்ற எண்ணம் சீதாவின் மகன் சேகரின் கூடவே பிறந்து வளர ஆரம்பித்தது. அதற்கு முன்னால் குருசாமி மறுமணம் செய்து கொண்ட பொழுதும் கூட அவளுக்கு அவ்வளவு வேதனை இல்லை போலும். அவள் தன் அத்தான் மீது அவ்வளவு அன்பு கொண்டிருந்தாள். அவர் வாழ்வு தன் வாழ்வு என்று எண்ணினாள். தனக்கு மகன் பிறக்காவிட்டால் என்ன, அத்தானுக்கு வேறு ஒரு பெண்ணின் மூலமாக மக்கட்பேறு கிடைத்தால் அதுவும் தன் மகவுதானே என்ற மனதை திருப்தி செய்து கொண்டாள். இதற்கு எல்லாம் உறுதுணையாக இருந்தாள் இரண்டாம் தாரமாக வந்த சீதா. முதல் தாரம் இறந்த பிறகு இரண்டாம் தாரமாக வந்தால் அந்த பெண்ணின் நிலை அநேக விஷயங்களில் இரண்டாம் இடம் பெற்ற நிலை என்று இருக்கும். முதல் மனைவி இருக்கும் பொழுதே அவளை புறக்கணித்துவிட்டு இரண்டாம் தாரமாக வரும் பெண்ணின் நிலையே வேறு. எல்லாவற்றிலும் முதல் இடம் அவளுக்குத்தான். சலுகைகளுக்கு அளவே கிடையாது. தனக்கு கிட்ட வேண்டிய ஒப்பற்ற உயர்வான முதல் பீடத்தை இழந்ததுமல்லாமல் அதை வேறு ஒரு பெண் தன் எதிரிலேயே அனுபவிப்பதையும் காண முற்பட்டது பானுமதியின் உள்ளம். குருசாமியின் அருகில் இருந்தால் போதும் என்றே நினைத்தாள் அவள். மேலும் அவளுடைய அடிமனதில் ஓர் உறுதி இருந்தது. குருசாமியின் இதய பீடத்தில் தனக்கு பிறகுதான் சீதா என்ற எண்ணம் இருந்தது. அதன் காரணமாக அவள் எதையும் பொருட்படுத்தவில்லை. பானுமதி இப்பொழுது நிமிர்ந்து நோக்கினாள். பழைய படம் ஒன்று அவள் கண்ணில் பட்டது. அவளும் குருசாமியும் ஒரு முறை பெங்களூருவுக்கு போன பொழுது எடுத்த படம் அது. அப்பொழுது சீதா முதல் பிரசவத்துக்காக பிறந்தகம் போயிருந்தாள். பானுமதி பழைய நாட்களையெல்லாம் மீண்டும் அசை போட்டாள். சீதா சேகரை கொண்டு வந்த பிறகுதான் உண்மையில் பானுமதியின் மனதில் போராட்டம் மூண்டது. தான் இதுவரையிலும் எண்ணினதெல்லாம் எங்கேயோ ஓடி ஒளிந்து கொண்டன. சீதாவின் பொறாமையோ குழந்தை சேகரிடம் தூவேஷமோ அவளை பீடிக்கவில்லை. ஆனால் குழந்தை சேகர் கையில் பிடிபடாமல் அழும்பொழுது குருசாமி அவளை அழைத்து, பானு, இந்த பயலை அவன் அம்மாவிடம் கொடு, ஒரே ரகளை செய்கிறான் பாரு என்று கூறும் பொழுது அவள் போலி முறுவல் ஒன்றை தருவித்து கொண்டு போய் மகவை வாங்குவாள். பானு, இந்த பயல் படுத்துகின்ற பாட்டை பாரு, அம்மாதான் வேணுமாம், அப்பா வேண்டாமாம் என்று அவர் கரிசனமும் பெருமையும் தொனிக்கும் குரலில் தன்னிடம் பேசும் வாய்ப்பு இல்லையே என்ற ஏக்கம் கரையானை போல அவளையும் அறியாமல் அவள் உள்ளத்திலே புகுந்து அரிக்க ஆரம்பித்தது. அவள் மனம் பாடுபட்டது போலவே சீதாவின் மனம் அலைபாய தொடங்கியது. பானுமதியிடம் முதல் நாள் முதலாகவே விலகி வெறுப்புற்று பழகியிருந்தால் இப்பொழுது தன் தாய்மையை ஒரு வெற்றியாக கருதியிருக்கலாம். பானுமதியின் புன்முறுவலும் அன்பான குணமும் அவளை மிகவும் வேதனைக்கு ஆளாக்கின. பானுமதியின் உரிமை சொத்தை தான் அபகரித்து விட்டது போல அவள் எண்ணினாள். அதனால் பானுமதியிடம் பேசக்கூட அவளுக்கு கூச்சம் தோன்ற ஆரம்பித்து விட்டது. இதுவரையிலும் தங்கு தடையின்றி ஓரளவு அமைதியாக இருந்த வாழ்வு சிறிது கலக்கமுற ஆரம்பித்து விட்டது. சீதாவின் அச்சத்தை வேறு விதமாக எண்ணினாள் பானுமதி. எவ்வளவுதான் நல்ல பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை என்று ஆன பிறகு கணவன், வீடு, வாசல், மற்றது எல்லாமே தன் உரிமை சொத்து என்று தோன்றாதா? வீட்டிலே முக்கியமான மனுஷியாகிவிட்டாள்.
வெறும் மருமகளாக இருந்தவள் தாயாகிவிட்டாள். நம்மிடம் பழையபடி அவள் பேச வேண்டும் என்று உண்டா என்ன? கணவனின் நிலைமை சங்கடத்துக்கு இலக்காக கூடாது என்ற எண்ணம் அவளிடம் இருந்தது. அந்த எண்ணமே அவளை ஒரு கட்டுப்பாட்டிலும் வைத்திருந்தது. நிராசையினால் பீய்ந்து போயிருந்த அவளுடைய மனதை வெளியிலே காட்டாமல் இருந்தது அதிசயம்தான். பானுமதியின் மனம் ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டது. தான் இனி அங்கு இருக்கக்கூடாது என்ற அளவுக்கு அவள் மனம் தீர்மானத்தை எட்டிவிட்டது. ஆனால் எப்படி, எங்கே போவது? பிறந்தகத்துக்கு சென்றால் அவர்கள் கேலி செய்வார்கள். தங்கள் பேச்சை தட்டி கொண்டு கணவனுடன் போனாளே என்று சுட்டி காட்டி கேலி செய்வார்கள். அன்று முதலாக பானுமதிக்கு உள்ளத்திலே வேதனையும் யோசனையுமாக இருந்தது. அவள் இவ்வாறு சிந்தித்து கொண்டு இருந்த நேரத்தில்தான் சீதாவும் குருசாமியும் மிகவும் நெருங்கிய அன்பை பொழிந்தனர். 2 மாதங்கள் இப்படியே சென்றன. பானுமதிக்கு அன்றாட ஊன் உறக்கம் கூட பாரமாக இருந்தது. இப்படியே இருக்கையில்தான் விதி ஒரு முடிச்சை போட்டுவிட்டு சிரித்து கொண்டு நின்றது. எத்தனை நாட்களாக ஏங்கியும் கிடைக்காதது எந்த குறையினால் அவள் வாழ்வே மாறி வேதனைக்கு இலக்காகியதோ அந்த பேரு இப்பொழுது கிட்டிவிட்டது. பானுமதியின் மனம் முன்னிலும் பாடுபட்டது. பிரசவத்துக்கு அவளை பிறந்தகத்தினர் அழைத்து சென்றனர். ரவி பிறந்தான். குருசாமி ஆனந்தமே உருவாக ஓடோடியும் வந்தார். மகனையும் மனைவியையும் அழைத்து செல்லானால் பானுமதி அவருடன் செல்ல மறுத்துவிட்டாள். ஒரே பிடிவாதமாக தன் பிள்ளையுடன் பிறந்தகத்திலேயே தங்கிவிட்டாள். ரவி பெரியவனானான். தன் தகப்பனார் குருசாமி என்பவர் வேறு மனைவியுடன் குடித்தனம் செய்கிறார். அவ்வப்போது வரும்போது தன்னிடம் அன்பாக இருப்பார் என்ற வரையிலும் தான் அவன் அறிவான். அப்படியே அவன் தன் தாயாரின் அன்போடும் தாத்தா வீட்டினரின் பராமரிப்பிலும் கவலையற்று வாழ்ந்து வந்தான். ரவிக்கு வயது 20 ஆகியது. மாமன் மகள் ராதாவிடம் அவனுக்கு இருந்த நட்பு காதலாக மாறியது. பெரியவர்களும் அதை ஆதரித்து அவர்கள் திருமணத்தை செய்வித்தார்கள். பழைய நினைவுகளை தள்ளிவிட்டு பானுமதி நிமிர்ந்தாள். ஒரே நிலையில் இருந்து யோசித்ததில் அவள் கால்களும் கைகளும் மறுத்து போய்விட்டன. ரவி உள்ளே வந்த பொழுது பானுமதி மேஜையின் மீது தலையை வைத்து தன் 2 கைகளாலும் புதைத்து கொண்டிருந்தாள். ராதா புடவை மாற்ற உள்ளே போய்விட்டாள் போலும். ரவி ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்து தன் அன்னையை மெதுவாக தொட்டான். பானுமதி திடுக்கிட்டு திரும்பினாள். என்னடா ரவி, எப்பொழுது வந்தீர்கள்? கண் அயர்ந்து விட்டேனா என்று தடுமாறிவிட்டாள். வாசல் கதவெல்லாம் திறந்து கிடந்ததம்மா. உனக்கு உடம்புக்கு என்ன? ஒன்றுமில்லையே அப்பா, எனக்கும் வயசாகிறதல்லவா, களைப்பாக இருக்கிறது. மேலும் மேலும் என்னம்மா? யாரோ வந்து இருந்தார்கள். என் சிநேகிதி ஒருத்திக்கு பிரசவ சமயம் ஒத்தாசைக்கு கூப்பிட்டார்கள். நீ என்ன கூலி ஆளா? கூலிக்கு ஆள் கிடைப்பார்கள் ரவி. ஆனால் சொந்தமாக மனிதர்கள் கிடைப்பதுதான் அரிது. 1 மாதம் போயிருப்பேன், பிறகு வந்து விடுகிறேன். சீதா சித்திக்கு பேறு காலமா? எந்த சீதா? என்னடா சொல்லுகிறாய் ரவி என்றாள் பானுமதி ஒன்றும் தெரியாதவளைப் போல. அம்மா, இதுவரையிலும் நான் உன்னிடம் அப்பாவை பற்றி பேசியதே இல்லை. இன்று அப்பா வந்திருக்கிறார். என்ன சொன்னார்? என்னிடம் சொல்லக்கூடாதா அம்மா? எனக்கு வயசாகவில்லையா? என்னிடம் உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்னடா, நான் ஒன்று பேசும்போது நீ வேற ஏதேதோ பேசிக்கொண்டே போகிறாயே. அப்பா வந்தாரா இல்லையா? நீ கூறும் சிநேகிதி சீதா சித்தி தானே? யார் சொன்னார்கள் அப்பா வந்தார் என்று? உன் முகம் சொல்லுகிறதம்மா. அப்பா வந்தார் என்பதை நீ கூறாமலே நான் உணர்ந்து விடுவேன். உனக்கு தெரியாதோ என்னவோ, சின்ன வயது முதல் யாரும் சொல்லும் முன்னே உன்னை கண்ட மாத்திரத்தில் நான் உணர்ந்து கொள்ளுவேன். ரவி, என்ன அம்மா? நான் உன்னுடைய அப்பாவிடம் போகப் போகிறேன். உடனே போக தீர்மானித்து விட்டாயா என்று வியப்புடன் கேட்டான் ரவி. ஆமாம் அப்பனே. ரவி பேசாமல் எழுந்து போய்விட்டான். மறுநாள் அவள் கிளம்பும் வரையிலும் அவன் பேசவே இல்லை. பானுமதி தன் சாமான்களையெல்லாம் கட்டி கொண்டு கிளம்பினாள். அப்பொழுதுதான் ரவி ராதாவுடன் அருகில் வந்து நின்றான். ரவி, ராதா, நான் வருகிறேன் என்றாள் பானுமதி. பானுமதி ராதாவின் குனிந்த தலையை நிமிர்த்தினாள். ராதாவின் கண்களிலே நீர் மல்கி இருந்தது. அத்தை, நீங்கள் திரும்பும் வரையிலும் நான் தூங்கவே மாட்டேன் என்றாள் ராதா நான் தழுதழுக்க. பானுமதி உறுதியாக கிளம்பி விட்டாளே தவிர அவள் உள்ளத்திலே எத்தனையோ யோசனைகள் மோதின.
அவளை எதிர்கொண்டு அழைக்க குருசாமி தயாராக ரயில் அடிக்க வந்திருந்தார். அவளை பரிவோடு வரவேற்று கொண்டாள் சீதா. இப்பொழுது சீதா 8 குழந்தைகளுக்கு தாயாகி விட்டிருந்தாள். சேகருக்கு இன்னமும் கல்யாணமாகவில்லை. அவனுக்கு அடுத்த பெண் லலிதாவுக்கு மணமாகி ஒரு குழந்தை கூட இருந்தது. எல்லா குழந்தைகளும் வாயார பிரியமா என்று அழைத்தனர். பானுமதி சீதாவை தொடர்ந்து சமையல் அறை பக்கமாக சென்றாள். சீதா தன் வீட்டு வேலையில் மூழ்கிவிட்டாள். சற்று கழித்து சீதா உரத்த குரலில் தன் பெண்ணிடம், கமலி, அப்பாவை வந்து எண்ணெய் தேய்த்து கொள்ள சொல்லு. என்னால் இனிமேல் வெந்நீரெல்லாம் காய்ச்ச முடியாது, சின்ன குழந்தை மாதிரி என்று பேச ஆரம்பித்தவள் பானுமதியை பார்த்துவிட்டு சட்டென்று நாக்கை கடித்து கொண்டாள். பானுமதி சீதாவை கவனியாதவள் போல கூடத்து பக்கம் சென்றாள். அப்பொழுது குருசாமி ஒரு கையிலே பத்திரிகை நசுங்க, ஒரு கையை 3 வயது ரமணி இழுக்க இறங்கி வந்து கொண்டு இருந்தார். கமலி வந்து, அப்பா, அம்மா வந்து இனிமேல் என்று உரக்க பேச ஆரம்பிப்பதற்குள் சேகர் அவள் செவியை நிமிண்டிவிட்டான். 2 குழந்தைகளும் பானுமதியை கவலையுடன் பார்த்தன. இதற்கு இடையே குருசாமியை இழுத்து வந்த குழந்தை மிட்டாய்க்கு பிடிவாதம் பிடித்தது. பானுமதி அங்கே இருப்பதை கண்டதும் அவர் முகத்தில் லேசாக அசடு வழிய ஆரம்பித்தது. அப்பொழுது பானுமதி தன் கணவனை நிதானமாக நோக்கினாள். பார்த்தீர்களா, நான் செய்த தீர்மானம் எவ்வளவு பொருத்தம் என்று கேட்டாள். அன்று முதல் இங்கேயே இருந்திருந்தால் இந்த புதுமையே தோன்றியிராது. உண்மையை காணாமல் கண்ணை இறுக மூடிக்கொள்வதில் ஒன்றும் பலனில்லை. நான் இங்கேயே இருந்திருந்தால் சீதாவும் இந்த சலுகையை பெற்று இருக்கவே மாட்டாள். நானும் நிம்மதியாக இருந்திருக்க மாட்டேன். ஒருவர் இருப்பதை மற்றவர் உணர்ந்தபடியே உணர்ச்சிகளுக்கு கடிவாளம் போட்டபடிதான் இருந்திருப்போம். இருவரும் மனம் விட்டு பழகியிருக்க கூட முடியாது. நான் நாளைக்கே திரும்பி போகிறேன். பானு, உன் தியாகம், அன்பு இருக்கும் இடத்தில் தியாகம் பெரியது அல்ல. உங்கள் மீதும் சீதா மீதும் உள்ள அன்புதான் என்னை இந்த தீர்மானத்துக்கு வர செய்தது. என்னை நம்புங்கள். அக்கா, அன்று ஒரு பொய்யை சொல்லி என்னை ஏமாற்றிவிட்டாய். இன்று உன்னை நான் விடவே மாட்டேன் என்றாள் சீதா எங்கிருந்தோ வந்து. நம் மூவர் விஷயம் மட்டுமல்ல இது. நம் குழந்தைகளை எவ்வளவுதான் கட்டுப்பாட்டுடன் வளர்த்தாலும் அவர்களுக்குள்ள மூளை ஒவ்வொரு விதமாக வேலை செய்யும். இந்த மன ஒற்றுமை அப்பொழுதெல்லாம் இராது. சீதா, அக்காவுக்காக இந்த சேவை செய். என்னை அனுப்பிவிட. பானு, அக்கா சொல்லுவது சரிதான். அவள் போகட்டும். ரவி என்னை அன்பு சித்தியாகவே நினைக்கட்டும் என்று தீர்மானமாக கூறினாள் சீதாவும். பானுமதி சீதாவை தழுவிக்கொண்டாள். குருசாமி தன் வேதனை தோய்ந்த முகத்தை திருப்பிக் கொண்டார். பானுமதி மறுநாள் கிளம்பிவிட்டாள். குருசாமி சீதாவிடம் கோபம் கொண்டார். கடைசியில் நீ என்னை மோசம் செய்து விட்டாயே, நயவஞ்சகமாக பானுவை நீக்கிவிட்டாய் என்று குற்றம் சாட்டினார். அன்பு கொண்டுள்ள பெண் உள்ளம் உங்களுக்கு தெரியாது. அது எத்தகைய தியாகத்தையும் செய்யும். அக்கா இடத்தில் நான் இருந்திருந்தாலும் நானும் அதைத்தான் செய்திருப்பேன். நீயும் செய்திருக்கலாமே. செய்து இருக்கலாம். ஆனால் அவள் முந்திக் கொண்டு விட்டாள், அவ்வளவுதான். அக்காளுக்கு என் மீதோ தங்கள் மீதோ அணு அளவேனும் தூவேஷமில்லை. அவள் அன்பு மகத்தானது என்று கூறிய சீதாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அதே வாக்கியத்தை ரவி தன் தாயாரிடம் சொல்லிவிட்டு நின்றான். அம்மா, எனக்காக எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறாய். உனக்கு ஏற்ற மகனாக நான் இருப்பேனா? ரவி, மனிதனுடைய குறைகளிலிருந்து தான் மேன்மை பிறக்கிறது. என் மனம் எண்ணி எண்ணித்தான் இந்த நிலையை எட்டியிருக்கிறது. அன்பை கைவிடாதே, அதுவேதான் உன் வாழ்வுக்கு விளக்கு. அத்தை, உங்களுக்கேற்ற மருமகளாக கடவுள் என்னை வைக்க வேண்டும் என்று ஆசிர்வதியுங்கள் என்று கூறிவிட்டு ராதா வணங்கினாள். நீ என் மருமகள் தானே. அத்தை போல இல்லாமல் வேறு எப்படி இருப்பாய்? கடவுள் அத்தைக்கு அளித்த சோதனையை உங்களுக்கு அளிக்காமல் இருக்கட்டும் என்றாள் பானுமதி. அவள் முகத்தில் என்றுமில்லாத சாந்தமும் உவகையும் பளிச்சிட்டன. அன்பானவர்களே, அனுத்தமா அவர்கள் எழுதிய வாழ்வின் விளக்கு சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.